பொய்யான பக்திக்கும் உண்மையான பக்திக்கும் வித்தியாசத்தை சொல்லி தரட்டுமா? மாய்மாலமான பக்தி எது தெரியுமா? ஆண்டவரே, நான் பூச்சி, நான் புழு, ஐ ஆம் குட் ஃபார் நத்திங், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். தேவன் சொல்லுகிறாரு, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறாரு. நான் பூச்சி, நான் தெள்ளு பூச்சின்னு சொன்னால் அவருக்கு எரிச்சல் வருமா வராதா? ஏன் இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரம் இந்த மாய்மாலத்திற்குள்ளே சிக்கி இருக்குது தெரியுமா? ஏற்கனவே அவர்களை தேவன் எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறியவில்லை. இரண்டாவது எதை அறியவில்லை? தங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான வல்லமை தங்களுக்குள்ளே இருக்குது. தங்கள் நாவில் இருக்குது, தங்கள் கையில் இருக்குது, தங்களுடைய ட்ரெஸ்ஸில் இருக்குது. இதை அறியலைங்க. ரைட்? நீங்கள் வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு புஸ்தகத்தை சொல்லித்தரட்டா? நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்துங்க. ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு 4 நூற்றாண்டு வீணாக போச்சு. இப்போது ஒரு 8-9 வருஷத்துக்குள்ளே ஒரு 10,000 ஹீலிங். இட் இஸ் பை த கிரேஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் இட் இஸ் பை த பவர் ஆஃப் த லார்ட். சத்தியத்தை அறிஞ்ச பாருங்க. எதை? எப்போ நம்ம செத்தவங்களை எழுப்புறதுக்கும் இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்வதற்கும் ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு ஆஸ் வெல் அஸ் ஐ எம் ஃபுல்லி எம்பவர்டு. அதைத்தான் யோவான் 7:38 சொல்கிறாருங்க. நீ பேசுப்பா, கல்லறையை பார்த்து பேசு. உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய சூப்பர் நேச்சுரல் பவர் லாசருவை வெளியே கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னுடைய நாவில் இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் என்ன செய்யும்? தரித்திரத்தை ஓட ஓட வரட்டும். ஆமென். அது என்ன செய்யும்? முடவர்களை நடக்க பண்ணும். அது என்ன செய்யும்? பயங்கரமான அற்புதங்களை செய்து பேதுருவை போல 3000 பேர் 5000 பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தும். எது? நீ உன்னை அறிந்தால். ஹல்லேலூயா. நீ உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை உலுக்கிடுவாய். ஆமாப்பா, நான் அதை அறிஞ்சேன் பாரு. 10 வருஷம் 25 தேசத்தில் இருக்கிற மக்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் அவர்களை எந்த ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்ததுனால அவர்களுடைய பழைய பாரம்பரிய ஜபத்தை மாற்றிவிட்டார்கள். அழுது ஜபிக்கிறதில்ல, உருண்டு பரண்டு ஜபிக்கிறதில்ல, புழுதியில் கடந்து அழுகிறது இல்லைங்க. விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையும் தீர்வாக உங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? ஒரு சேனையே உன்னை பிடிக்க வந்தாலும் எலிசாவை போல அந்த சேனையில் இருக்கிற 10,000 பேருடைய கண்களையும் மங்கலாக்கி. புரிகிறதா அருமையான தேவர்களே? எலிசா என்ன சொன்னா? இவருடைய கண்களெல்லாம் மங்கி போகட்டும் என்று சொன்னான். அப்போது நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறதுனால இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் அல்ல, ஒரே ஒரு காரணம்தான். உங்களுக்கு போதுமான விசுவாசம் இல்லை. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.